ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 20, டைம் வந்து 10:40 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹையர் ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு நான் வந்து இந்த லைனும் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த 2 லைன் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைனும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து இன்னும் டெமோ ட்ரேட் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, லைவ் ட்ரேட் எடுக்கலையான்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்குற கமெண்ட்டு வந்து ரொம்ப மற்றவங்களுக்கு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். மணி இருந்தால் யாருமே வந்து டெமோ ட்ரேட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்குமே வந்து ப்ராஃபிட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான், எனக்கும் அந்த ஆசை இருக்குது தான். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் நான் என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி என்னோடய ஐடியாஸ், என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்த்து மற்றவங்க மணி வச்சுருக்கவங்க வந்து பார்த்து ட்ரேட் எடுத்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ என்கிட்ட எப்போ மணி வருதோ நான் கண்டிப்பாக அப்போ நான் வந்து ரியல் ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் மேக் பண்ணுவேன். ஸோ யாராவது மணி வச்சுட்டே வந்து யாராவது இவ்வளோ தூரம் வந்து ப்ராஃபிட் நான் உங்கள்கிட்ட நான் டெய்லியும் காமிக்கிறேன், 4,000, 5,000, 9,000, 1,000 இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து யாரும் எடுக்காமல் லைவாக வந்து மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் எதுவும் பேசாதீங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பேரிஷாக க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம புட் சைடு வந்து போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 3:10 ஆகுது. மார்னிங்லேருந்து நானும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்தது, வாலட்டாலிட்டி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் அவுட் ஆனது சின்னதாக ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா பிரேக் அவுட் டைம் அப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன், வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ப்ராஃபிட் மேக் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த நியூ ஸ்டாக் பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகலை மார்னிங்லேருந்து. அதனால் என்னால் எந்த என்ட்ரியும் கொடுக்க முடியல. ஸோ நான் பிகினர்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் டைம் அப்போ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் போயிட்டு டக்குன்னு வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு லைவாக இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். டபுள் டாப் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எப்படின்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த ஒரு பேஸ் லைன் நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஸ் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. ஆனால் மறுபடியும் மேலே போக முடியாமல் கீழே வந்து பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த பேஸ் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, முடியாமல் மறுபடியும் இந்த பேஸ் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணிச்சு, முடியல. கரெக்டாக நீங்கள் வந்து டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பேஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிரேக் அவுட் ஆனது நீங்கள் வந்து என்ட்ரி கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போயிருந்துருக்கலாம். ஸோ நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறேன்னா, மார்க்கெட் மேபி இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஆனால் டைம் நமக்கு இல்லை. நான் வந்து ட்ரேடை வந்து எடுக்க முடியாத ரீசன், அதனால் நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்க முடியல. அதுக்கு ரீசன் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே, டபுள் டாப் பேட்டர்னுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.